ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக எம்இஜி பெங்களூர்ல இருந்து ஸ்பான்சர் செலெக்ஷனுக்கான எக்ஸாம் முடிஞ்சு அதில் ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ இதில் அந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து 22 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்கு என்னென்ன எக்ஸாம் டேட்டுன்றதா அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு டேட்டில் ஒரு எக்ஸாம் இருக்கும். 22ஆம் தேதி எல்லா ட்ரேடுக்கும் எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. ஸோ 22ஆம் தேதியிலிருந்து ஒரு 7 டேஸ்க்குள்ள நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரேடு, அதுக்கப்புறம் ஜிடி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கிளர்க், இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்லையும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஸோ நான் அட்மிட் கார்டு வந்ததும் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே அட்மிட் கார்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அதாவது உங்களுக்கு வந்து ஸோ இது கொஷின் பேப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பரில் தான் உங்களுக்கான எக்ஸாமும் இருந்தது. உங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 மினிட் நடக்கும். டோட்டலாக 100 கொஷின் ஜிடிஏ ட்ரெச்மெண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ படிக்கிறத ஸ்டாப் பண்ணாமல் நல்லபடியாக படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இருக்கக்கூடிய நாளில் என்ன புக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதாவது வந்து எஸ்கேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் செட்னு ஒரு கொஷின் பேப்பர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து மஸ்ட் நீங்கள் எல்லாருமே வாங்கி அதை யூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நாளில் வந்து படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் தேடிக்கிட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இது செக்ஷன் 1ல் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஹில் ஸ்டேஷன் ஜவ்வாதி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? இதோ இந்த ஜவ்வாது மலை வந்து எந்த இடத்துல நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான் இதுக்கு இந்த கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ த எத்னிக் பீப்புள் ஆஃப் தோடாஸ் ஆர் ஃபவுண்ட் டேஸ், அதாவது இந்த எத்னிக் பீப்புள் தோடாஸ் ஆர் ஃபவுண்ட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். அண்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் டிஸ்ட்ரிக்ட் ஆன் த இன்டர்நேஷனல் பார்டர் ஆஃப் இந்தியா? இன்டர்நேஷனல் பார்டர் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். இதில் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. கரீம்காஞ்சி அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் நவுன் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் கிரீன் ரிவால்யூஷன்? கிரீன் ரிவல்யூஷனோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவர் தான் கிரீன் ரிவல்யூஷனுடைய ஃபாதர். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரிவல்யூஷன், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரிவல்யூஷனுக்கும் ஒவ்வொரு ஃபாதர் இருக்காங்க. ஸோ மஸ்ட் அது எல்லாருமே வந்து நோட் பண்ணி அது குரோமில் கூட போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th கொஸ்டின் பார்த்தலாம். த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பிளாக் பெப்பர் இன் இந்தியா, அதாவது பிளாக் பெப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல லார்ஜஸ்ட் எது எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இந்தியாவில் எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடகாவில் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 6th கொஸ்டின், டேஸ் இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் டைட்டில் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற ஒரு புக்கை வந்து டைட்டில் வந்து ஸோ எந்த புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் குமார் பானர்ஜி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? அந்த பிரதீப் குமார் பானர்ஜி வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்பால் தான். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான இதெல்லாமே மஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மஸ்ட் எல்லாமே வந்து படிங்க. அந்த எஸ்கேல இருக்க புக்கை வந்து கம்ப்ளீட்லி படிங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த எஸ்கேல இருக்க புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதனால மஸ்ட் அது எல்லாமே வாங்கி படிங்க. 8th கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் பிரான்ஸ். ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் பிரான்ஸ்னா என்ன அப்படின்னா நெப்போலியன் தான் ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் பிரான்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எல்ஓசி? எல்ஓசி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது தான் எல்ஓசியோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th கொஸ்டின் போடலாம். ஜாயிண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா இஸ் நவுன் அஸ் ஜாயிண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஜாயின் பண்ற ஒரு இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா மேகனா அப்படின்ற இடத்துல தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின் வந்து ஹூ ஹேட் எஸ்டாப்ளிஷ்ட் த 4 maths or monastic seats in the 4 corner of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கராச்சாரியா அப்படின்றதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 12வது கொஸ்டின் ஹூ ஃபவுண்டட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவர் தான் வந்து இந்தியன் சொசைட்டியோட சர்வன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கம்ஸ் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மினிஸ்டர்ஸ்? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நம்ம இந்தியாவில் வந்து
இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்றவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின், அதாவது which religion has the Dilwara temple most important question, Jainism. நம்மளுடைய 1000+ மார்க் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுல மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்ண உடனே 1000+ மார்க் கொஸ்டின் மேல இருக்கும், நீங்க சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1000+ மார்க் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கே இருக்கும், மெட்டீரியல் பை பண்றதுக்கான லிங்க். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 1000+ மார்க் கொஸ்டின் நம்ம டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட் வந்து இதில் இருக்க ஒரு 50 கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஜிகே ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின் கிட்ட ஈஸியாகவே அதில் இருக்கு. ஓகே, 20 கொஸ்டின் கிட்ட இருக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது, பட் எல்லா கொஸ்டினும் இருக்கிறதா சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அண்ட் 14வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டோம். இப்போ 15வது கொஸ்டின், சாயில் எரோஷன் இஸ் காஸ்டு பை ஆல் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. இதில் இருக்க எல்லாமே வந்து சாயில் எரோஷன், ஓவர் கிரைசிங் பை அனிமல்ஸ், அதுக்கப்புறம் ரேபிட் அர்பனைசேஷன், அதுக்கப்புறம் கல்டிவேட்டிங் ஆஃப் ட்ரீஸ், இதெல்லாமே வந்து சாயில் எரோஷன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செக்ஷன் பியில் வந்து சயின்ஸ் கொஸ்டின் இருக்கும். இதில் 15 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 16th கொஸ்டின், டயாலிசிஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப். டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியருக்கு தான் வந்து டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின், த லா ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடிஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை. இந்த லா ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடிஸ் டிஸ்கவர்ட் யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஆர்க்கிமிடிஸ் அப்படின்றவர் தான் டிஸ்கவர் பண்ணாரு. இந்த ஆன்சர் வந்து நீங்க பிடிஎஃப்ல இருக்காது, குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின், வால்கனைஸ்டு ரப்பர் வாஸ் இன்வென்டட் பை. வால்கனைஸ்டு ரப்பர் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா சார்லஸ் குடியர் அப்படின்றவர் தான் வந்து இன்வென்டட் பண்ணார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19வது கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம 18வது கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ 19வது கொஸ்டின் பார்க்க போறோம். அமங் த ஃபாலோவிங் மெட்டீரியல் சவுண்ட் டிராவல் ஃபாஸ்டஸ்ட், அதாவது சவுண்ட் வந்து ரொம்ப வேகமா வந்து டிராவல் பண்ணக்கூடிய இதுல எதுல வந்து வாட்டரா, வேகமா, ஏரா, ஸ்டீலான்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீல் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. புல்லட் ஃபயர்ட் ஃப்ரம் த ரைஃபிள் ஆஸ், இது வந்து என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டான்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, போத் கைனடிக் அண்ட் பொட்டான்ஷியல் எனர்ஜி, நன் ஆஃப் தீஸ். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது கைனடிக் எனர்ஜி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மேக்ஸிமம் இது தப்பா இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவரும் கைனடிக் எனர்ஜி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி கரெக்டாக இருந்தால் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் டீ. டீயோடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் பொட்டானிக்கல் நேம் இருக்கு. டீயுடைய பொட்டானிக்கல் நேம் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்னிலிஸ் சினிசிஸ் அப்படின்றது தான் பொட்டானிக்கல் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா, அதுக்கப்புறம் டியூட்ரிடிசம் ருபீசியா, அதுக்கப்புறம் சொலானேசி, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பொட்டானிக்கல் நேம் இருக்கு. இது நீங்கள் வந்து ஏஎம்சி அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் படிச்சீங்க அப்படின்னா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிரீன் கலர்டு பிக்மெண்ட் பிரசன்ட் இன் லீவ்ஸ் இஸ் கால்டு குளோரோஃபைல் அப்படின்றது ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 23 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டோலோகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப். டாக்டோலோகிராஃபின்றது எதை பற்றி படிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் படிக்கக்கூடியது. தப்பு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படிக்கிறது தான் வந்து டாக்டோலோகிராஃபி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப். லென்ஸ் வந்து எதுல வந்து மேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிளின்ட் கிளாஸ். ஓகேங்களா. ஃபிளின்ட் கிளாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின், த ஹார்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. டைமண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சால்ட் வாட்டர், செலினோமீட்டர் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் மெயின்லி யூஸ் டியூ டு இன்க்ரீஸ்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமானதான் வந்து த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் மெயின்லி டியூ டு இன்க்ரீஸ் அட்மாஸ்பியர் அப்படின்னா ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகேங்களா. ஸோ இன்வெர்டர் இஸ் டிவைஸ் இன் டூ, அதாவது இன்வெர்டர் டிவைஸ் இஸ் வித் கன்வெர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசி டு ஏசி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து த காமன் நேம் ஆஃப் பொட்டாசியம் கார்போனேட், அதாவது இந்த காமன் நேம் ஆஃப் பொட்டாசியம் கார்போனேட் அப்படின்றது என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொட்டாஷ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 30th கொஸ்டின், அதாவது 30வது கொஸ்டின், a temperature of 295 Kelvin is required to approximately அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 295 Kelvin அப்படி இருக்கும்போது அப்ராக்சிமேட்லி என்ன ஃபேரன்ஹீட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 71.33 ஃபேரன்ஹீட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சப்போஸ் தப்பா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மற்றவங்க யாராவது தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சி செக்ஷன் வந்து மேக்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா. சில இதில் மேக்ஸில் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறிச்சிருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரீசனிங் இருக்கும் கீழே. ஓகேங்களா. ரீசனிங் வந்து கடைசியில் ஒரு 46th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்.
இதை செலக்டோட தான் ஆட் ஆன் அவுட் போட் பஸ் அதுக்கப்புறம் ட்ரெயின் வீல் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னா பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராக்ல போகக்கூடியது, வீலும் வந்து இதில் போகக்கூடியது, ட்ரெயின் வந்து தண்டவாளத்தில் போகக்கூடியது, போட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் அதாவது நீரில் போகக்கூடியது. ஓகேங்களா, அந்த மாதிரி எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஆப்ஷன் 3